ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்ன வீடியோ அப்படின்னா, நாளைக்கு கார்த்திகை 1 பொறக்குது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு திங்கட்கிழமை. கார்த்திகை மாசத்துல திங்கட்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்து, யாருக்காவது ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, போன வருஷம் நான் இந்த மாரி தான் பண்ணேன். போன வருஷம் நான் பண்ணேன். எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அதே மாரி நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்டின்னா, சாமிகிட்ட நீங்க வேண்டிக்கிட்டு, நீங்க வந்து அன்னதானம் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய மங்கையர்கரசி இருப்பாங்கல்ல, அந்த ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல். அவங்க சொல்லி தான் நான் பண்ணேன். போன வருஷம் பண்ணேன். இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் திங்கட்கிழமையே பொறக்குது. திங்கட்கிழமை தான் ரொம்ப வந்து விசேஷமா சிவபெருமானுக்கு. அதனால நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை இந்த வாரம் இந்த கார்த்திகை மாசத்துல எத்தனை வாட்டி திங்கட்கிழமை வருதோ, அத்தனை திங்கட்கிழமையும் அந்த நம்ம வந்து அன்னதானம் பண்ணலாம். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு. அந்த மாரி கூட நம்ம பண்ணலாம். நம்ம கையில நான் என்ன பண்ணிடுவேன், வீட்லயே சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாரிலாம் கிளறிடுப்பேன். கிளறி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாக்கெட்ல கட்டி நான் குடுத்துருவேன். அந்த மாரி தான் நான் பண்ணுவேன். நீங்க கடையில வாங்கி குடுத்தாலும் வாங்கி குடுக்கலாம். உங்க இஷ்டம் தான் அது. ஆனா மறக்காம நீங்க இந்த மாரி பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா நிறைவேறும் அப்டின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஆ இது ஒரு சின்ன வேண்டுதல் தானே. நம்ம வந்து ஒருத்தவங்களோட பசியும் ஆத்துன மாரி இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கும் கொஞ்சம் இது கிடைக்கும்ல. புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால தான் நான் இப்போ வந்து வீடியோவே பண்ணிட்டுருக்கேன். நாளைக்குனா, இன்னைக்கு தான் நான் பண்ணனே. அதனால தான் சரி பண்ணுவோம். நம்ப வந்து பண்ணோம். நெறைய பேர் தெரியாம இருப்பாங்கல்ல. அவங்க கண்லலாம் மாட்டுச்சு அப்டின்னா, ஒருத்தவங்களுக்காவது நல்லது நடந்தா ஓகே தான். ஏன்னா என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து கஷ்டம் தீரும்னு தான் நம்ம பார்ப்போம். அதனால எது கிடைச்சாலும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாரி இருக்கிறவங்க, இது 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே. எவ்வளோ பண்ணிட்டோம். இது 1 பண்ணி முடிச்சிடலாமே அப்டின்னு தான் நானும் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நாளைக்கு திங்கட்கிழமையிலேருந்து சிவபெருமானுக்கு விரதம் இருங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு கார்த்திகை மாதத்தில் ஒன்றும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 5, 6 நாள்ல தான் தெரியும். ஆனா முடிச்சுட்டேன். லாஸ்ட் டேட் அன்னை வரைக்கும் வெயிட் பண்ணி நான் முடிச்சேன். அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து கார்த்திகை மாசம் ஃபுல்லாவே நம்ம பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 5 நாள் முன்னாடி தான் தெரியும். எதர்ச்சியா நான் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போனப்ப தான் எனக்கே தெரியும். இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கடவுளா வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் பண்ணிட்டேன். எப்படியோ பண்ணிட்டேன். மழை வந்துச்சு. அத கூட ஒண்ணும் இல்லாம எப்படியாவது பண்ணி கீழ விழுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு, அந்த வேண்டுதல முடிச்சுட்டேன் நானு. அதனால தான் சொல்றேன். அந்த வேண்டுதல் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ சொல்றேன். அதனால இந்த வேண்டுதல்ல கார்த்திகை மாசம் திங்கட்கிழமை சாமிக்கு போயிட்டு நீங்க ஏதாவது சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் ஒரு 3 பேருக்கு இல்ல முடிஞ்சா ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.